இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 7 ஸ்டெப்ஸ் டு லவ் லைக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை போல் நேசிக்க 7 படிகள். நம்ம யாரை போல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரே பதில், இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும், அவரை போல நேசிக்க வேண்டும். எப்படி பிராக்டிக்கலா அதை பண்றது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை தான் இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். அவரை போல நேசிக்கணும்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல அதை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கணும் இல்லைங்களா? நம்ம மரண பரியந்தம் அந்த அன்பிலேயே நம்ம இருக்கணுங்க. உலக அன்புக்குள்ள போக கூடாது. உலக அன்புன்றது வேற, தேவனோட அன்புன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? சோ அந்த அன்புல தான், அந்த அகாபே லவ்ல நம்ம நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஜான் சாப்டர் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தனியாக கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவோட அன்பில் நம்ம நிலைத்திருக்காம போனோம்னு வச்சுங்களேன், கனியை நிச்சயமாக கொடுக்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்புல எப்படி நிலைத்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. முதலாவது, அவர் எப்போதுமே ஜெப சிந்தையிலே இருந்தாருங்க. தேவன் கிட்ட பேசிட்டே இருந்தாருங்க. தேவன் கிட்ட கம்யூனிகேஷன் இருந்துச்சு. தேவனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லைங்க இல்லைங்களா? எப்போதுமே கம்யூனிகேஷன்ல கனெக்ஷன்ல இருந்தாருங்க. அந்த ஐக்கியம் இருந்துச்சு. நம்மளே அதே போல இருக்க சொல்றாருங்க சகோதர சகோதரி. நமக்கும் தேவனுக்கும் அந்த பிளவு இருக்கக்கூடாதுங்க. அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கணும்னாக்கா தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கணுங்க. நம்ம ஒருத்தரை லவ் பண்றோம் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட அதிகமா கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்பதான் அவங்க மனசை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பேசாம அப்படியே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளால அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க அன்பு எவ்வளவு பெருசுன்ட்டு நமக்கு தெரியாது. கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, லூக் சாப்டர் 5:16, அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வித்தியாசமா ஜெபம் பண்றாருங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தனித்து போறாருங்க, நைட் ஃபுல்லா ஜெபம் பண்றாருங்க, ஏர்லி மார்னிங் ஜெபம் பண்றாரு. எல்லாமே ஜெபத்தினாலதான் பண்றாருங்க. தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கிறாருங்க. முக்கியமான டிசிஷன்ஸ் லைஃப்ல அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் எடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்போஸ்தலரை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் போய் பண்றாருங்க. லூக் 6ஆம் அதிகாரம் 12-13 இதை பத்தி நம்ம பார்க்கலாம். லூக் சாப்டர் 6:12 and 13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நைட் ஃபுல்லா எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? ஆனா அப்படி இருந்தாருங்க. இதுதான் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கான அடையாளம் இல்லைங்களா? தேவன் கிட்ட எப்பயாவது போய் பேசுறது, நமக்கு கஷ்டம் வர்றது மட்டும் தேவன் கிட்ட போய் பேசுறது, அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்படி இருந்தா அது அன்பே கிடையாது. தேவன் கிட்ட எப்போதுமே நம்ம பேசிட்டே இருக்கணுங்க. இவர் அப்படிதான் இருந்தாரு. முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்றாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்றாரு. நம்ம லைஃப்ல முக்கியமான டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட கேட்கணும் சகோதர சகோதரி. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஒரு கன்விக்ஷன் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, தேவனோட அன்புல அவர் நிலைத்திருக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தனியா எதுவுமே பண்றது இல்ல, எல்லாமே தேவன் என்ன சொல்றாரு அது மட்டும் தான் செய்யறேன், அவருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்யறேன், அவருடைய சித்தத்தை செய்யறதுதான் என்னோட போஜனம் அப்படின்ட்டு சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 19, ஜான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், பிதா செய்யத்தக்கவைகள் குமாரன் காணாமல் தானாய் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அவற்றே செய்கிறார். பாத்தீங்களா? தேவன் எதை செய்யறாரோ அதை தான் செய்யறாரு. தானாக நான் எதுவுமே பண்றது இல்லை. என்ன மாதிரி ஒரு லைஃப் பாத்தீங்களா? சோ நம்ம லைஃப்ல கூட தானாக சுயேட்சையா தனிப்பட்ட விதத்துல நமக்கு பர்சனலா ஒரு அஜெண்டா லைஃப்ல இருக்கவே கூடாதுங்க. தேவனோட சித்தம் என்ன, தேவனுக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம செய்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவ போல நம்ம லவ் பண்ணலாம் இல்லைங்களா? சோ தேவனோட அன்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி இருந்தாக்கா சோ நம்மளோட அன்பு பெருகும். சோ இதை நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி ப்ரேயர் அண்ட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ், இதை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது இல்லைங்களா? தேவனோட அன்பை நம்ம ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்க முடியும்? வசனத்தின் மூலியமாக, ஜெபத்தின் மூலியமாக தாங்க இல்லைங்களா?
அப்படி நம்ம பண்ணாம தேவனோட அன்பை வந்து என்னால ருசித்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. டைம் குடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்களா? எப்போதுமே தேவன் கிட்ட நம்ம கனெக்டடா இருக்கணுங்க ஆவிக்குரிய விஷயத்துல. ஜஸ்ட் சும்மா ஆக்டிவா இருக்கிறோம்னு காட்டுறதுல எந்த ஒரு விஷயம் இல்லைங்க. இல்லைங்களா? பரபரப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற இல்ல. நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கும். இருக்கணும். அந்த பாண்டிங் எப்படி உருவாகும் அப்படின்னாக்கா, நம்ம வசனத்த படிக்கிறது மூலியமாக, தேவன் கிட்ட பேசுறது மூலியமாக, எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட போயிட்டு கேட்கணுங்க. இதெல்லாம் பண்றது மூலியமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் பெட்டரா நம்ம வந்து அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. பெட்டரான டிசிஷன்ஸ் எடுக்கலாம். இன்னும் ஒரு பெட்டரான பெர்சனா நம்ம மாறலாங்க. இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வந்து அன்பை காட்டலாங்க தேவன் கிட்ட. சோ இத வந்து நம்ம பார்க்கிறோம். 2வது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாக்ரிஃபிஷியலா லவ் பண்ணணும். இல்லைங்களா? மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளோட அன்பு வந்து சுயநலமற்றதாக இருக்கணுங்க. பொது நலமா இருக்கணும். யோவான் 15:13 என்ன சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? அன்பு எப்படி இருக்கணும்னாக்கா, மத்தவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரெடியா இருக்கணும் அப்படின்றாரு. எப்போதுமே மத்தவங்கள நம்மளுக்கு மேலான இடத்துல வச்சு பார்க்கணும். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவ போல மத்தவங்கள லவ் பண்ற அந்த ஒரு இதுங்க. அவர் எப்போதுமே வந்து அவர வந்து முன்னிறுத்தி அவர வந்து பார்க்கவே இல்ல. மத்தவங்கள மட்டும் தான் வந்து அதிகமா பார்த்தாருங்க. மத்தவங்களுக்காக ஜீவன கொடுக்க ரெடியா இருந்தாருங்க. மத்தவங்கள மன்னித்தாருங்க. இல்லைங்களா? மத்தவங்க அவர வெறுப்பு காட்டும்போது கூட அவர் அன்பு தான் காமிச்சாரு. இதுதான் சாக்ரிஃபிஷியல் லவ். அகாப்பே லவ்ங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 நம்ம பார்க்கும்போது, அந்த அன்ப எப்படி இயேசு வெளிப்படுத்தினார் அப்படின்னா, கால கழுவுறதுக்கு கூட ரெடியா இருந்தாருங்க. சீஷர்களோட கால. இதே போல நீங்களும் என்ன பண்ணணுங்க? மத்தவங்களோட காலை கழுவணும். இதுல நீங்க யாருமே வந்து பெரியவங்க இல்ல. யார் வந்து பெரியவன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க தான் மத்தவங்களுக்கு ஊழியக்காரங்களா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நான் வந்து ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் வந்து செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. மத்தவங்க வந்து எனக்கு ஊழியம் செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இதுதான் அந்த சாக்ரிஃபிஷியல் லவ். லூக்கா 23:33 என்ன பார்க்கிறோம்னாக்கா, அவரு சிலுவையின் மரணத்தை வந்து ஏற்றுக்கொண்டாருங்க. கபாலஸ்தலம் என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது, அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். இதை ஏன் ஏற்றுக்கொண்டார்னாக்கா, நம்ம மேல அவர் வச்சிருந்த லவ் தாங்க. இவங்க வந்து பாவிகள், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க, இவங்களுக்காக நான் வந்து மறிக்கிறோமா அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இல்ல. சுயநலமற்ற அகாப்பே லவ், அன்கண்டிஷனல் லவ் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. இதே அன்பை நம்ம மத்தவங்கள்ட்ட காட்டணுங்க. ஈவன் தோ நான் ஜனங்க வந்து அவரை ரிஜெக்ட் பண்ண போதிலும் அவர் வந்து அவங்கள வந்து லவ் பண்ணாருங்க. ஏசாயா 53:3 நம்ம என்ன பார்க்கிறோம்? ஐசையா சாப்டர் 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை அசட்டை தான் பண்ணாங்க. சொந்த வீட்டிலே அசட்டை பண்ணாங்க. இல்லைங்களா? அந்த ஊர்ல அசட்டை பண்ணாங்க. கேவலமா பேசினாங்க. ஆனாலும் அவங்களுக்காக உயிரை வந்து கொடுத்தாருங்க. அவங்கள வந்து நேசிச்சாரு. இதுதான் வந்து அந்த அகாப்பே லவ். ஏசு கிறிஸ்து இதே மாதிரி நம்ம நேசிக்கணுங்க. இதை எப்படி தினசரி வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போதுமே மத்தவங்களோட கன்வீனியன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய கன்வீனியன்ஸ் பார்க்க கூடாதுங்க. நான் ஆறாம இருக்கிறேன்னா எனக்கு அதுல என்ன கிடைக்குது, எனக்கு என்ன பெனிஃபிட் அதை செய்யும் போது, நான் ஏன் மத்தவங்களுக்காக இதை பண்ணணும், எனக்கு அதுல பெனிஃபிட் இல்லைன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. இல்லைங்களா? நம்ம எப்படி யோசிக்கணும்னாக்கா, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னோட கன்வீனியன்ஸ் முக்கியம் இல்ல, என்னோட பிரதரோட கன்வீனியன்ஸ் முக்கியம். அவங்க நல்லா இருந்தா போதும். எனக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்க நல்லா இருந்தா போதும். எனக்கு லாஸ் ஆனா கூட அவங்களுக்கு லாபம் வந்தா போதும். அப்படி யோசிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்படி யோசிக்கிறவங்க தான் மெய்யான இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவ உண்மையாக நேசிப்பவர்கள். இயேசு கிறிஸ்துவோட அன்பை மத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்துறவங்க இவங்க தாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஊழியம் செய்யணுங்க. இல்லைங்களா? கம்ஃபர்ட்டா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்க கூடாதுங்க. அதனால என்ன காஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம மத்தவங்களுக்காக ஊழியம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணுங்க. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாங்க? சபைக்காக உங்களுக்காக நான் வந்து ஒரு பானபலியாக வார்க்கப்படுவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்றாருங்க. என்னோட ஜீவனை உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த அன்பு இருக்கணும். இல்லைங்களா? அந்த செல்ஃபிஷான மோட்டிவ்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்க. இடன் அஜெண்டா இருக்கக்கூடாது. இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவங்களால எனக்கு ஒரு லாபம் வரும், அவர்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து எனக்கு எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சில பேர் அப்படிதான் என்ன பண்றாங்கன்னாக்கா, இது ரொம்ப தவறான மோட்டிவ்ங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்குதுன்ற ஒரு இன்டென்ஷன்ல அவங்க கிட்ட படுவாங்க. அது கிடைச்சிட்டு அப்புறம் அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இது அன்பே கிடையாது.
ரொம்ப ரொம்ப சுயநலமான ஒரு விஷயங்க. மாய்மாலம் இது. இந்த மாரி நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க சகோதர, சகோதரி. இந்த செல்ஃபிஷ்னஸ்ஸே இருக்கக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவ நேசிப்பவர்களாக இருக்கிற நம்போ, செல்ஃபிஷ்னஸ்ஸ வந்து தூக்கி போட்டுறணும். இல்லைங்களா? சுயநலமற்ற ஒரு அன்பு நம்மகிட்ட இருக்கணுங்க சகோதர, சகோதரி. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்கள வந்து ஃப்ரீயா நம்ம என்ன பண்ணணுங்க? மன்னிக்க வேண்டும். அவங்களுக்கு தகுதி இல்லன்னா கூட நம்ம வந்து மன்னிக்க வேண்டுங்க. நம்மளுக்கே தகுதி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேவன் நம்மள மன்னிக்கிறார் இல்லைங்களா? சில பேர் ரொம்ப ரொம்ப ப்ரைடா என்ன சொல்லுவாங்கனாக்கா, "உன்ன மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு நல்லவனா? உனக்கு தகுதியே இல்ல என்ட்ட பேசுறதுக்கு" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு மட்டும் தகுதி இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. நம்மளும் பாவிகள் தான். நம்மள்ட்டயும் குற்றங்கள் இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியல. தேவனுக்கு தெரியும். ஆனா நம்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மள எப்படி மன்னிச்சாரோ, அந்த மாரி தாராளமாக மற்றவங்கள மன்னிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயங்க. முக்கியமான கட்டளை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க சிலுவையில லூக்கா 23:34 தேவனே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம பண்றாங்கப்பா. இவங்கள மன்னிச்சிடுங்கன்றாருங்க. ஸ்தேவானும் அப்படித்தான் பண்ணாரு. எவ்வளவு தாராளமா மன்னிக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து அவங்க கொலை செஞ்சவங்களுக்காகவே அவர் வந்து ஜெபம் பண்றாருனாக்கா, என்ன மாரி ஒரு கேரக்டர்ங்க. அப்பற்ற ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? பெஸ்ட் ஹியூமன் பீயிங் எவர் லிவ்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து தான். இந்த மாதிரி கேரக்டர் வந்து அவ்வளவு பேர்கிட்ட இல்லைங்க சகோதர சகோதரி. இந்த மாதிரி தான் நம்மளே மத்தவங்களை நேசிக்கணும்ன்றாரு இல்லைங்களா? இந்த கேரக்டரை நம்ம வெளிப்படுத்தாம இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் அவரை நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்றதுல எந்த ஒரு இது இல்லைங்க. ரொம்ப நாளா வந்து ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண காரியத்தெல்லாம் மனசுல வச்சுன்னு நீ எனக்கு அப்படி பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறதுல என்ன நம்ம எடுத்துட்டு போயிட போறோம் இல்லைங்களா? என்னைக்கு நம்ம உயிர் போக போகுதுன்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து நாய் திருப்பி நாள்ல கேள்வி கேட்பாரு இல்லைங்களா? நான் என்னை போல மத்தவங்கள மன்னிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தேன்ப்பா. நீ ஏன் அவ்வளவு வைராக்கியமா மத்தவங்கள்ட்ட இருந்த அப்படின்ட்டு கேட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த வைராகத்தை வச்சுக்க கூடாதுங்க. பீட்டர் என்ன பண்ணாருங்க? மன்னிச்சாருங்க இல்லைங்களா? இவர் யாருன்ட்டே தெரியாது அப்படின்ட்டு சாபலாம் விடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனே இயேசு கிறிஸ்து மன்னித்து என்னோட ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்புறாருங்க. இதுதான் வந்து கிறிஸ்துவின் அன்பு. பிராக்டிக்கலா வந்து ஒரு வாயால சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காமிச்சாருங்க. யோவான் 21:15-17 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சாருங்க. எல்லா பாவிகளையும் ஓப்பனா எல்லாருக்கும் முன்னாடியே மன்னிச்சாருங்க இல்லைங்களா? அருவருப்பான பாவம் செய்யறவங்கள கூட மன்னிச்சாரு. ஒரு தவறான ஸ்திரீ வராங்க இல்லைங்களா? அவங்களையும் மன்னிக்கிறாருங்க. லூக்கா 7:48 லூக் சாப்டர் 7:48 அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாத்தீங்களா? அவங்க பாவங்க வந்து மன்னிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்க அந்த ஸ்திரீய. ஏன்னாப்பா இவர் தீர்க்கதரிசினா அந்த பொண்ணு தப்பானவங்கன்ட்டு இவருக்கு தெரியாதா அப்படின்ட்டு. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கணும். டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணோம்னாக்கா அந்த பழி வாங்குற எண்ணத்தை வந்து விட்டுறணும் இல்லைங்களா? அவங்களுக்கு வீக்னஸ் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து விட்டுறணும். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். மன்னிக்கணும் தாராளமா இல்லைங்களா? இந்த மாதிரி தப்பான இன்டென்ஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ள வரதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. சாத்தான் வந்து விதைக்கிற அந்த மாதிரி எண்ணங்க, பழி வாங்குற எண்ணம் இல்லைங்களா? அவங்கள வந்து தவறா பார்க்கின்ற எண்ணம், அந்த மெமரிஸை திருப்பி திருப்பி நம்ம மனசுல வர வைப்பாங்க. அன்னைக்கு அவர் அப்படி பண்ணாரு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அந்த நெகட்டிவான ஃபீலிங் வர மாதிரியே பண்ணும் சாத்தான் இல்லைங்களா? நம்மளும் வந்து ஆமா ஆமான்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து கசப்பு நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே பெருகும் இல்லைங்களா? நெகட்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும் பாசிட்டிவிட்டி விட. இதுதான் உண்மைங்க இல்லைங்களா? யூடியூப் இந்த மத்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுறது. அன்புக்குரிய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுறது இல்ல, அருவருப்பு ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவங்களா இருக்கணும். மத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ணும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம எப்பவுமே கிருபையை தான் வந்து சூஸ் பண்ணணும். ரிவெஞ்ச கிடையாது. இரக்கத்தை வந்து சூஸ் பண்ணுங்க சகோதரரே. நம்ம தேவன் வந்து இரக்கத்துல ஐஸ்வரவானா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட பிள்ளைகள் தானே நம்ம. நம்ம வந்து அவங்களுக்கு இரக்கம் காட்டணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மனதுருக்கத்தை எல்லார்கிட்டையும் காட்டணுங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்க்கும்போது மனதுருகினார். நம்ம ரோட்ல நடந்துன்னு போறோம், ஒரு பிச்சைக்கார பாக்குறோம்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து கஷ்டம் வரணுங்க. ஒரு பிசிக்கலி சேலஞ்ச பாக்குறோம்னாக்கா அவங்கள பார்க்கும்போது ஐயோ பாவமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இல்லைங்களா? ஒருத்தர் கஷ்டப்படும் போது பார்த்துட்டு நம்ம சாதாரணமா அதை கடந்து போக முடியாதுங்க. நம்மளால பண்ணவும் கூடாது. அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது இல்லைங்களா? மனசு வந்து கல்லா இருக்கக்கூடாது. மனதுருகணும். இதுதான் வந்து கிறிஸ்துவின் அன்பு. அவர் வந்து ஊருங்களுக்கு போகும்போது பிணியாளிகளை பார்க்கும்போது அவர் மனதுருகிறாருங்க இல்லைங்களா? ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகிறாரு. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனதுருகிறாருங்க. எருசலேமை பார்க்கும்போது கண்ணீர் விட்டுறாருங்க இல்லைங்களா? அழுகுறாருங்க. இதெல்லாம் அவரோட கேரக்டர்.
நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்க மேல மனதுருகணும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ல, மேத்யூ சாப்டர் 9:36ல அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி பாத்தீங்களா, அவர்கள் மேல மனதுருகிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த குஷ்டரோகிகள் இவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா இவரு என்ன பண்றாரு, மேல கை வச்சு சொஸ்தப்படுத்துறாரு. மார்க் 1ஆம் அதிகாரம் 40ல இருந்து 42 நம்ம பார்க்கும் பொழுது, அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இது யாரும் பண்ண மாட்டாருங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நிறைய பேர் வந்து என்ன மிஷினரி ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த உடல்நிலை சரியா இல்லாதவங்க, குஷ்டரோகிகள், பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இவங்களெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து எக்ஸாம்பிளை வச்சுதான். இப்ப நம்ம எந்த அளவுக்கு மனதுருக்கம் காட்டணுங்க, யாரையும் வந்து ஒதுக்க கூடாதுங்க. அந்த மனதுருக்கம் இருக்கணுங்க. பசியா இருக்கும்போது அந்த 5000 பேருக்கு என்ன பண்றாருங்க, சாப்பாடு கொடுக்குறாருங்க. இன்னொரு இடத்துல 4000 பேர் மேல இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா மனதுருக்கம். இன்னொரு இடத்துல கண்ணீர் விடுறாருங்க. லாசர் வந்து மரித்திருக்கிற அந்த வேலையில பார்த்துட்டு மனதுருகிறாரு, கண்ணீர் விடுறாரு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட கம்பேஷன் இருக்குதுங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் இல்லைங்க. தேவனுடைய கேரக்டர் அது. தேவன் எப்போதுமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னா நம்மளை விட அவரு தான் அதிகமா கஷ்டப்படுறாரு. இதுதான் உண்மை. இதுதான் தேவனுடைய கேரக்டருங்க. அவர் கல்மன்ஸ்காரர் இல்ல இல்லைங்களா. நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அன்பு. ஆனா அவர் அன்புல வந்து பெரியவருங்க. அவரை போல யாருமே அன்பு காட்ட முடியாது. அன்பா இருக்கிறவர் நம்மளுடைய தேவன். அப்போ அவரு எவ்வளவு கஷ்டப்படுவாருங்க சகோதர சகோதரி. இதை டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமா ஏதோ பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஏதோ அவங்க லைஃப்ல வந்து இருக்குது, அதனாலதான் அவர் இப்படி பிஹேவ் பண்றாரு. அவங்களோட பிஹேவியரை வச்சு நம்ம அவங்களை எடை போடக்கூடாதுங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், அவங்களோட அப்ரிங்கிங் அந்த மாதிரி இருக்கலாம், அதனால அவர் இப்படி பிஹேவ் பண்றாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்குறவங்க இன்னும் தான் மேபி அவர் நல்ல மனுஷனா கூட வந்திருக்கலாம். அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. எடுத்த உடனே நான் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மற்றவங்களை வந்து என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா. யாருன்னா நம்மளை ஹர்ட் பண்ணும் போது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்காக. ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தா கூட பரவாயில்லைங்க இல்லைங்களா. நம்ம வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரணும் பார்த்தீங்கன்னாக்கா, கைண்ட் வேர்ட்ஸ் வரணும் இல்லைங்களா. நம்மளுடைய ஆக்ஷன் அதே மாதிரி இருக்கிறவங்க சகோதர சகோதரி. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்சாபாதம் இல்லாமல் மற்றவர்களை நம்ம வந்து நேசிக்கணும் இல்லைங்களா. ஒருத்தவங்களை வந்து அதிகமா நேசிக்கிறது, நம்மள நேசிக்கிறவங்களோடையும் நேசிக்கிறது, ஒருத்தவங்க வந்து கம்மியா வந்து பாக்குறது, சும்மா வந்து நேம் சேக்குக்கு மட்டும் அவங்கள பார்த்தா மட்டும் விஷ் பண்றது, அன்பா இருக்கிற மாதிரி மாய்மாலம் பண்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பெனிஃபிட்காக மட்டும் அன்பு காட்டுறது, இதெல்லாம் வந்து தப்பு. இயேசு கிறிஸ்துவ போல அன்கண்டிஷனலா வந்து லவ் பண்ணுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46 47 என்ன சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகுவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷது செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. பாத்தீங்களா, உங்க பிரதர்ஸ்க்கு வண்டி நீங்க வந்து விஷ் பண்ணீங்கன்னா அதுல என்ன இருக்குது, ஆயக்காரரும் அப்படிதான் செய்யறாங்க, இதுல என்ன இருக்குது ஸ்பெஷல் அப்படின்றாரு. நீங்க என்னோட சீஷர்களானால் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். சமாரியா ஸ்திரீன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்டயும் இயேசு கிறிஸ்து எப்படி பேசுறாருங்க, அன்போட பேசுறாருங்க இல்லைங்களா. எந்த ஒரு அவங்கள வந்து டிமீன் பண்ணல, குற்றம் சாட்டல. நீ வந்து ஒரு தவறான ஸ்திரீ அப்படின்ற மாதிரி அவங்கள குற்றம் சாட்டி அவங்க மனசை வந்து காயப்படுத்தலைங்க. ரொம்ப அன்போட அவங்க கிட்ட பேசுறாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 13 14ல வந்து நம்ம பாக்குறோம். ஒருவேளை அவங்கள குற்றம் சாட்டி அவங்கள வந்து ஒரு மாதிரி அவர் கீழ்த்தனமா நட்டி இருந்தா வச்சுக்கீங்களேன், அவங்க லைஃப் அந்த சேஞ்ச் இருக்காது. அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்க சகோதர சகோதரி. இது காரணம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, சொசைட்டில யாரெல்லாம் வந்து வெறுத்து ஒதுக்குறாங்களோ ஜனங்கள், அவங்க கிட்ட வந்து அன்பா பழகுறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயக்காரருங்க கிட்ட, பாவிகள் கிட்ட, அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது, இந்த மாதிரி யாருமே வந்து முன்னாடி பண்ணல. இவர் பண்ணும்போது மத்தவங்களுக்கு வந்து அது கொஸ்டின் பண்றாங்க, எப்படி இவரு பாவிங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாருன்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் அவங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13ல அவர் வீட்டில் போஜனம் பந்தி இருந்த போது அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும்
அவருடைய சீஷர்களோடும் கூட பந்தி இருந்தார்கள். பாத்தீங்களா என்ன மாதிரி அன்புங்க. யாரெல்லாம் எல்லாரும் ஒதுக்குறாங்களோ அவங்கள வந்து கூட்டி சேர்க்கிறாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 13 16 நம்ம பார்க்கும்போது மார்க் சாப்டர் 10 13 to 16ல சிறு பிள்ளைகள் வரும்போது சீஷர்கள் தடை பண்ணும்போது அவங்கள கூப்பிட்டு அவங்கள வாழ்த்துறாருங்க. யாரையும் வந்து சிறுமியா பார்க்க கூடாதுன்ட்டு. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்புங்க சகோதர சகோதரி. நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா எல்லாரையும் வந்து ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க இல்லைங்களா. இவர் வந்து பணக்காரு அதனால அவர்கிட்ட வந்து பவ்யமா இருக்கிறது. போலீஸ்காரங்க அப்படிதான் பண்ணுவாருங்க. பணக்காரங்கள்ட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏழைகளா இருந்தா அவங்க கிட்ட பிஹேவ் பண்றதே வேற. அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. லவ் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. மத்தவங்க வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்அக்ரி பண்ணும்போது கூட அவங்களையே நம்ம வந்து நேசிக்கணுங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம மதிக்கணும் இல்லைங்களா. என்கிட்ட வந்து கான்ட்ராடிக்ஷன் பண்றாரு அவரை வந்து நான் வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லைங்க. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து வேல்யூ பண்ணணும். ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி மத்தவங்கள்ட்ட பேசணும்னாக்கா அன்பால பேசணுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14 ஜான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எப்படி வாசம் பண்ணினாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசம் பண்ணினார் இல்லைங்களா. தவறு பண்ணும்போது அவர் என்ன பண்றாருங்க? கடிந்து கொள்றாருங்க. பேதுருவே கடிந்து கொள்றாரு. அந்த வேதபாரகர் எல்லாரையும் வந்து கடிந்து கொள்றாருங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அன்பு. அவன் நாசமா போனோன்ற எண்ணம் கிடையாது இல்லைங்களா. அவங்கள வந்து காமிச்சு நான் நீதிமானா இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக அல்ல. என்ன பண்றாரு? அன்புனாலதான் கடிந்து கொள்றாரு சகோதர சகோதரி இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சத்தியத்தை வந்து சிம்பிளா பேரபிள் மூலியமா டே டு டே லைஃப்ல அவங்க யூஸ் பண்ற விஷயத்த வச்சு ஜனங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு. காரணம் என்னன்னாக்கா அன்பு. இதெல்லாம் என்ன காரணம்னா அன்பு. யாரும் வந்து கெட்டு போக கூடாது, எல்லாம் சத்தியத்தின் அறிவை வந்து அறியணும்ன்றது அவரோட எண்ணமா இருந்துச்சு இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப தாழ்மையா வந்து பேசுறாருங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது. இந்த கேரக்டரை எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் இல்லைங்களா. சோ நம்ம லைஃப்ல பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டா இருக்கும்போது மத்தவங்க வந்து தப்பா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஹார்ஷா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னா அங்க ப்ரூவ் பண்ணணும் நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹார்ஷா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம அமைதியா கூட பேசலாம், தாழ்மையா கூட நடந்துக்கலாம் அந்த சமயத்துல இல்லைங்களா. மத்தவங்கள எப்படி கரெக்ட் பண்ணும்? ஒருத்தர் தவறு பண்றாருனாக்கா நம்ம போயிட்டு அவங்கள திட்டி கேவலப்படுத்தி அவங்களை கரெக்ட் பண்றது அல்ல. இதே அன்பா அவங்க கிட்ட பேசி ஜென்டலா வந்து அவங்கள கரெக்ட் பண்ணன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அந்த மனுஷன் வந்து உட்காந்து யோசிச்சு பார்ப்பாரு. ஏய் நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க மனசை காயப்பட்டு திட்டும் போது அவங்க ஒரு கரெக்ட் ஆக மாட்டாருங்க. இன்னும் தவறான வழியில தான் போவாருங்க. நம்ம உட்காந்து அவங்க கிட்ட பேசினா நம்ம யார மனசை வேணா கூட மாத்தலாம், யோசிக்க வைக்கலாங்க அவங்க இல்லைங்களா. சத்தியத்தையும் கிருபையும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அன்பினால தொடங்கி கடைசி வரைக்கும் அன்பிலே நம்ம நிலைத்திருந்து அன்பில நம்மளோட ஓட்டத்தை வந்து முடிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவோட அன்பு கன்சிஸ்டன்டா இருந்துச்சுங்க. அவர் எப்போ வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாரோ அவர் மரிக்கிற வரைக்கும் சீஷர்கள் அதே அன்போட வந்து இருந்தாங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தும் அதே அன்பு வைத்தார். இப்போ யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறாருங்க. அவர்கிட்ட அன்பு காட்டினாரா வெறுப்ப காமிச்சாருங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அந்த சூழ்நிலை யாரு இருந்தாலும் வெறுப்பு தான் காமிச்சிருக்கிறாங்க. என்னை காட்டி கொடுத்துட்டு என்னையே வந்து முத்த கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டி கூட இருப்பாங்க, சாபோட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நண்பனேன்றாருங்க. என்ன மாதிரி அன்பு பார்த்தீங்களா? சோ அதுதாங்க மெய்யான அன்புங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்றாருங்க? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாருங்க. அவரு விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறவருமா இருக்கிறார் இல்லைங்களா. தொடங்குந்து எப்படி தொடங்கினாரோ அதே மாதிரி செம்மையாக முடிச்சாருங்க. அதே அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. ஷீஷருங்க நிறைய இடத்துல அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலங்க. அவர் சொல்றதே புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க, கடிந்து கொள்றாரு. ஆனாலும் அவங்கள வந்து வெறுக்கல. அதே அன்பு அவர்கிட்ட இருந்துச்சுங்க. நிறைய தடவை வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க இல்லைங்களா. பேதுரு அவரு இவரை வந்து மறிதளிச்சு போறாருங்க. ஆனாலும் பேதுருவை வந்து நேசிச்சாருங்க. இதே போலதான் எல்லா அப்போஸ்தலர்ஸையும் அவர் வந்து
அன்பு கூர்ந்தாருங்க சகோதர சகோதரி. அந்த அன்புல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, பேதபாவமும் இல்ல. இதே போல நம்ம இருக்கணுங்க சகோதர சகோதரி. இத எப்படி டே டு டே லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க வந்து நம்மள அன்பு கூர்ந்தாலும், நம்ம வந்து அன்பு கூர்ந்தணும். இல்லைங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி மத்தவங்கள வந்து லவ் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம வெறுத்தாலும் சரி, நம்மள வந்து அவமானப்படுத்தினாலும் சரி, அவங்கள வந்து நம்ம லவ் தான் பண்ணணும். வெறுக்கக்கூடாது. இல்லைங்களா? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம உண்மையா இருக்கணுங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளயும் நம்ம வந்து உண்மையா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து வேல்யூ நம்ம குடுக்கணுங்க. இல்லைங்களா? இமோஷன்ஸ் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரி நம்ம விடக்கூடாதுங்க. இல்லைங்களா? இப்போ நம்மள ஒருத்தர் வெறுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா, இம்மீடியட்டா நம்மளுக்கு கோவம் தான் வருங்க. இதுதான் வந்து இமோஷன். ஆனா, அந்த எமோஷன நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அன்ப வந்து வெளிப்படுத்தணும். இது தேவன் நமக்கு குடுத்திருக்கிற கட்டளை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவோட அன்பு எப்போதுமே நம்மகிட்ட நிலைத்திருக்க தேவனிடத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.